நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது நமக்கு நோய்கள் வராது என்று கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். நம் சத்துருக்களை கண்டு நாம் பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவு பலத்தவர்களாகவும் பெரிய பதவி வகிப்பவர்களாகவும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை மாம்சத்தின்படி பார்த்து உலக வழக்கத்தின்படி கண்டு பயப்படக்கூடாது. அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியில் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும், அதாவது வேத வசனங்களை நாம் தியானித்து அதன்படி அதை நாம் முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி நாம் வாழும்போது, பரிசுத்த வாழ்க்கையை விரும்பி நாம் வாழும்போது, நீதியின் பாதையில் நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறார். அதாவது எல்லாவித ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு தேவையான எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தருவார். பிள்ளைகள் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நல்லபடியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை நமக்கு கொடுப்பார். அடுத்தது நம் வயல்களில், நம் விளைச்சல் நிலங்களில் நல்ல பலன் தருவார். மரங்கள் அதிகமாய் பழம் பழுத்து நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தரும். ஆசீர்வாதமாய் இருக்கும். விளைச்சல் நிலங்கள் நல்லபடியாக நமக்கு விளைச்சலை தரும். அதனால் நாம் பண விஷயத்தில் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். நம் ஆடுகள், மாடுகள் போன்றவை பெருகும். அவைகள் மலடாய் இருக்காது. ஆடு மாடுகள் பெருகி நாம் சந்தோஷமாக, சமாதானமாக நாம் செழிப்பாக வாழ்வதற்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படியாக கர்த்தர் பண ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளால் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல எல்லாவித ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கும். நமக்கு ஒன்றும் குறைவுபடாது. அதாவது நம் மன நிம்மதியுடனும், சந்தோஷத்துடனும், சமாதானத்துடனும் நாம் வாழ முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது. எகிப்தியர்களுக்கு வருகிற நோய்களை நாம் எவ்வளவோ வியாதிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நோய்கள் நமக்கு வராது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது நமக்கு நோய்கள் வராது என்று கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட வியாதிகள் நம்முடைய சத்துருக்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நம்மை எதிர்த்து வந்து நம்மை துன்பப்படுத்த நினைக்கிற நம்முடைய சத்துருக்கள், நாம் ஒரு தவறும் செய்யாதிருக்கும் போது, நாம் அவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாதிருக்கும் போது, நமக்கு அவர்கள் தீமை செய்ய வரும்போது, அவர்களுக்கு அதற்கேற்ற பலனாக, நீதியின் விளைச்சலாக கர்த்தர் அவர்களுக்கு அந்த கொள்ளை நோய்களை கொடுப்பார். அப்படிப்பட்ட வியாதிகள், நோய்கள் வந்து அவர்களை துன்புறுத்தும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் என்று தலைமுறை தலைமுறையாக 1000 தலைமுறை வரைக்கும் நாம் ஒருவர் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய இரக்கத்தை நாம் 1000 தலைமுறைக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாதத்தை நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம், சமாதானமாய் வாழலாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம் சத்துருக்களை கண்டு நாம் பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவு பலத்தவர்களாகவும் பெரிய பதவி வகிப்பவர்களாகவும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை மாம்சத்தின்படி பார்த்து உலக வழக்கத்தின்படி கண்டு பயப்படக்கூடாது. அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு பயந்து அந்நிய தேவர்களை நாம் சேவிக்க போய்விடக் கூடாது. ஒருவேளை நம்முடைய அதிகாரிகள், அலுவலக அதிகாரிகளோ, பெரிய ஸ்தானத்தில் இருப்பவர்களோ
நம்மை அந்நிய தேவர்களை வணங்கும்படி, அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ஏதாவது சொன்னால், நாம் அதை கேட்கக்கூடாது. அவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவர்களைக் கண்டு பயப்படக்கூடாது. எகிப்தில் பார்வோன் ராஜாவுக்கு நடந்த காரியங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்பொழுது நாம் எந்த ஒரு தீமைக்கும் பயப்படக்கூடாது என்ற பாடத்தை கற்று வைத்துக் கொள்ள வேண்டும். பயந்து நாம் எந்த தவறையும் செய்துவிடக் கூடாது. அது நமக்கு கண்ணியாய் இருக்கும். அப்படி நாம் அந்நிய தேவர்களை சேவிக்க போனாலோ, அதாவது அந்நியர்களின் பழக்க வழக்கங்களை, அவர்களுடைய பண்டிகை ஆசரிப்புகள், அவர்களுடைய பார்ட்டி போன்ற காரியங்களை நாம் கலந்து கொண்டு அவர்கள் பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றினால் அது நமக்கு கண்ணியாய் இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் அது மிகவும் பொல்லாததாய் இருக்கும். கர்த்தர் நம்மை பார்த்து கோபப்படுவார். அவருடைய கோபத்தின் வலிமைக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது. அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளானால் நம்மால் வாழ முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நம் சத்துருக்களுக்கு பயப்படக்கூடாது. எந்த ஜனங்கள் எப்படி வஞ்சகமாக பேசினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, பயப்படக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்படி நாம் இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை நம்மை மிரட்டுவதினாலும், நாம் எளியவர்கள் என்று நினைத்து நமக்கு தீங்கு செய்ய அவர்களுக்கு நாம் உடன்படாமல், நம் சத்துருக்களுக்கு நாம் உடன்படாமல், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும்போது அவர்கள் நமக்கு தீமை செய்ய நினைத்து ஏதாவது கெடுதல் செய்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நாம் அதற்காக பயப்படக்கூடாது. தைரியமாக நாம் எழும்பி நின்று கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்துடன் வாழ வேண்டும். இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை அவர்களுக்கு நீங்கள் பயந்து அந்நிய தேவர்களை சேவித்தால், அதாவது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடித்தால், அது உங்களுக்கு கண்ணியாய் இருக்கும். என் கோபத்தினால் உங்களை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கே பயப்பட வேண்டும். உலக காரியங்களுக்கும், மற்ற மனிதர்களுக்கும், பிறருக்கும், அதிகாரங்களுக்கும், துரைத்தனங்களுக்கும் நாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். இதை புரிந்து கொண்டு நடப்பது மிகவும் அவசியம். கர்த்தர் இப்படியாக நம்மை பாதுகாப்பேன், எனக்கு கீழ்ப்படிந்தால் நான் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது அங்கிருந்த அந்நிய தேவர்களை நீங்கள் அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி செய்யும் போது அதிலுள்ள வெள்ளியையும் பொன்னையும் நீங்கள் இச்சிக்க கூடாது என்றும் சொன்னார். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள நினைக்க கூடாது, அதை அபகரிக்க நினைக்க கூடாது, அதன் மேல் விருப்பம் வைக்க கூடாது என்றும் கர்த்தர் சொன்னார். அது அருவருப்பானது, கர்த்தர் அதை தொடக்கூடாது, அது சாபத்தீடானது என்றும் சொன்னார். இப்படியாக நாம் மற்றவர்களுக்கு பயந்தும் கர்த்தரை சேவிக்க கூடாது. அதே சமயத்தில் இச்சையினாலும் நமக்கு தேவையான ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பொன்னும் வெள்ளியும் கிடைக்கும் என்பதற்காகவும் நாம் இச்சித்து மற்றவர்களின் பழக்க வழக்கங்களை நாம் கைக்கொண்டு விடக்கூடாது. கர்த்தரிடத்தில் உறுதியாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில் நாம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மற்ற பொருள்களுக்காக, பணத்திற்காக இச்சித்து நாம் பாவம் செய்துவிடக் கூடாது. இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏழ்மையிலும் எளிமையாகவும் எவ்வளவுதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் மிகப்பெரிய பணம் கிடைக்கும், மிகப்பெரிய பொருள் கிடைக்கும் என்று அவர்கள் நம்மை வஞ்சிக்கும்படியாக பிறர் சொல்லும்போது அதை நாம் இச்சித்து அந்த வரக்கூடிய நம்முடைய பண ஆசையை, ஆசீர்வாதத்தை நினைத்துக் கொண்டு பணம் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக, பணம் கிடைக்கும், பொன் பொருள் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் என்பதற்காக நாம் அந்நிய நுகத்தோடு பிணைப்பட்டு விடக்கூடாது. அந்நியர்களோடு சேர்ந்து விடக்கூடாது. அவர்களோடு உறவாடக்கூடாது. அவர்களோடு பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எடுக்கக்கூடாது. சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவர்களோடு நல்ல பழக்க வழக்கங்களை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது, பழகக்கூடாது. உதவி என்று கேட்டால் செய்யலாமே தவிர இந்த காலத்தில் செய்யலாம். ஆனால் அவர்களோடு நாம் உறவாடக்கூடாது. இதில் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி நாம் கவனமாய் இருக்காவிட்டால் அவர்கள் நம்மை வஞ்சித்து விடுவார்கள். ஒருவேளை இச்சையான
ஒரு நல்ல விருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்கள் வீட்டில் விருந்து இருக்கிறது. வாருங்கள் என்று கூப்பிடுவார்கள். விருந்துக்கு ஆசைப்பட்டு போனால், அங்கு பலவிதமான பழக்கவழக்கங்களை, அவர்கள் செய்திருக்கிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார்கள். அதை பார்க்கும்போது நம் இருதயம் கெட்டுவிடும். நம் ஆத்துமா கரைப்பட்டுவிடும். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலக வேண்டும். அல்லது நம் அலுவலகத்தில் பெரிய அதிகாரிகள் இருப்பார்கள். நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீ செய்தால் இந்த வேலை உனக்கு நிலைத்திருக்கும். இல்லை என்றால் நீ போக வேண்டியதுதான். நீ இந்த விக்கிரக ஆராதனையை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள். ஆனால் கர்த்தர் என்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்க வேண்டுமே தவிர, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், மனிதன் அல்ல என்பதை புரிந்து நடக்க வேண்டும். நாம் அவர்களுடைய கட்டாயத்திற்காக நாம் எந்தவித பாவத்தையும் செய்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிடக் கூடாது. ஒருவேளை திருமணம் ஆகிற ஒரு வாலிபனாக இருக்கலாம். என் பெண்ணை திருமணம் செய்து கொள், உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை தருகிறேன் என்று விக்கிரக ஆராதனைக்கு ஏற்றபடி அவர்கள் அழைக்கலாம். அதற்கு நாம் உடன்பட்டு விடக்கூடாது. அவர்கள் செய்கிற பாவத்திற்கு நாம் சேர்ந்து விடக்கூடாது. இவ்வுலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேலை கிடைத்தாலும் சரி, பெண் கிடைத்தாலும் சரி, பணம் பொருள் கிடைத்தாலும் சரி, எதை கொடுத்தும் என்னை விலைக்கு நீங்கள் வாங்க முடியாது. நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், கர்த்தருக்கு சொந்தமானவள் என்பதை சொல்லிவிட்டு நாம் அந்த இடத்திலிருந்து விலக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடப்பதே நமக்கு தேவையான காரியமாய் இருக்கிறது. நம் கவனம் முழுவதும் அதில் இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு தேவையானதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 40 வருடங்கள் வனாந்திர பயணத்தில் மன்னாவை கொண்டு போஷித்த தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படி இருக்க நம்மையும் போஷிப்பார். நம் தேவைகளை சந்திப்பார். மனிதனை காட்டிலும், மனிதர்களின் தயவை காட்டிலும் கர்த்தருடைய தயவு பெரியது. மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் அதைவிட பல மடங்கு அதிகமாய் தருவார். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை நாம் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம். நாமும் சந்தோஷமாய் இருப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் தம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வேத வசனங்களை கைக்கொண்டு, வேத வசனங்களை நாம் முதலில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிற நீதி நியாயங்களை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய நீதி நியாயங்களின்படியே நாம் வாழ வேண்டும். நாம் அப்படி வாழ்வதற்காக தான் அந்த கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தை நாம் பொழுதுபோக்கிற்காகவும் திருச்சபையில் நாம் செய்தி கேட்பதற்காக மட்டும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இதை கொடுக்கும் போது, வேதாகமத்தை மனிதர்களுக்கு கொடுக்கும் போது, அவர் இந்த காலத்தை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்க முடியாது என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் இந்த காலத்தை பற்றியும் கர்த்தருக்கு தெரியும். எல்லா காலமும் கர்த்தருக்கு தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பது மனிதர்களுக்கு. இந்த பூமியும் இந்த சூரியனும் சுற்றுவதை பொறுத்து இருக்கிறது. சூரியனும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்பது நிரந்தரமானது. அவர் அறிவார். அவருக்கு எந்த காலமும் கிடையாது. கர்த்தரை எந்த காலமும் கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர் சகலமும் அறிந்தவர். அதனால் இந்த காலத்திற்கு இது பொருந்தாது என்று நாம் ஞானிகளைப் போல பேசிக் கொண்டிருக்க கூடாது. எல்லா காலத்திற்கும் பொருந்துவதை தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதை புரிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மனதால் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படியே நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து நம் வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படியாக நம் வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஏற்ற வழிகளில் நாம் நடக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரியதாய் இருக்கும். மன நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும்,
பண ஆசீர்வாதம் இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள், வீடு வாசல் எல்லாவித வசதிகளும் இருக்கும். நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். பெரிய ஆசீர்வாதங்கள், விளைச்சல்கள், மரத்தின் கனிகள் அது நமக்கு கிடைக்கும். தானியங்கள் நன்றாக விளையும். ஆடுகள் பெருகும், மாடுகள் பெருகும், பால் பெருகும், நமக்கு தேன் கிடைக்கும். இப்படி கர்த்தர் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் வீட்டிலுள்ள ஜனங்கள் செழித்திருப்பார்கள். நம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வனாந்திர பயணத்தில் 40 வருடம் நான் உங்களுக்கு உங்கள் இருதயங்களை சோதித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் 40 வருடங்களாக நம் இருதயம் நமக்கு எப்படி இருக்கிறது, நாம் எந்த சூழ்நிலைகளில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்வோம் என்பதை, நம்மளுடைய சுபாவம் என்ன, நாம் எந்த அளவுக்கு நல்லவர்கள், எந்த அளவுக்கு கெட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாகவே வனாந்திர பயணத்தை கர்த்தர் அனுமதித்தார். அப்பொழுது பசி வந்தபோது, தாகம் வந்தபோது இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய அன்பை நீக்காமல் போனார்கள். அப்படியாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் இருக்கும்போது அவர்கள் பசியோடு இருக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். ஏனென்றால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி வானத்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்து பாதுகாத்தார். அப்பொழுது அந்த ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் நமக்கு தம்மை குறித்து புரிய வைக்கும்படியாக சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்துகிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதையும், நாம் எந்த அளவுக்கு கெட்ட குணமுடையவர்களாய் இருக்கிறோம். ஒரு சிறிய நெருக்கடி வந்து விட்டால் நாம் உடனே தவறு செய்து விடுவோம். சில நேரங்களில் இச்சையான காரியங்கள் ஏதாவது தென்பட்டால் உடனே இச்சைக்கு நாம் மயங்கி விடுவோம். யாராவது கனிவாக பேசினால், ஏதாவது ஒரு பொருள் நாம் விருப்பப்பட்ட பொருளை கொடுக்கிறேன் என்றால் அவர்களை நாம் நம்பி விடுவோம். இப்படியாக நம் மனதில் இச்சை இருக்கிறதா, நம்மிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருகிறார். இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் அப்படிதான் நடந்தது. இப்படி கர்த்தர் நம்மை குறித்து நாம் புரிந்து கொள்ளும்படியும் ஞானமாய் நமக்கு போதித்து வழி நடத்துகிறார். அவர் நல்ல தகப்பன், பரம தகப்பன். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுவது நாம் செய்த பாக்கியம். அவர் வார்த்தை நமக்கு கிடைத்திருப்பதும், அவருடைய பரிசுத்த வேதாகமும் நம்ம கைகளில் இருப்பதும் நாம் செய்த பாக்கியம். மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளுக்கும் பாக்கியசாலிகளுக்கும் தான் கர்த்தருடைய வேத புத்தகம் கைகளில் கிடைக்கும். அப்படி கிடைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு உள்ளானவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வசனங்களை அவர்கள் கைகளில் மட்டும் சுமந்து கொள்ளாமல் அதை தங்கள் இருதயங்களிலும் சுமந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ந்து வருடத்தில் ஒரு முறையாவது படித்து முடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்கள் 1 மணி நேரம் படித்தால் கூட ஒரு வருடத்தில் படிக்கலாம். அல்லது ஓரிரு மாதங்கள் அதிகமானாலும் படித்து முடிக்கலாம். இப்படி ஒவ்வொரு முறையாக பல முறை வேதாகமத்தை படிக்க வேண்டும். ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒவ்வொரு விதமான பொருளை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒரே வார்த்தை, ஒரே வேதாகமம். ஆனால் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் 10 முறை படித்தாலும் 10 விதமான பொருள்கள் அந்த புத்தகத்தில் புரியும். அதுதான் பரிசுத்த வேதாகமத்தின் மகிமை, கர்த்தருடைய வார்த்தையின் மகிமை. ஒரு முறை படிக்கும் போது நாம் அறிந்து கொண்ட பொருள் ஒன்றாக இருக்கும். அடுத்த முறை படிக்கும்போது வேறொரு பரிமாணத்தில் கர்த்தர் நமக்கு அந்த வசனங்களை சொல்லிக் கொடுப்பார். வசனங்கள் மாறாது, அதேதான். ஆனால் பொருள் மாறி மாறி கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய வல்லமை பெரியது, அவருடைய வார்த்தையின் வல்லமையும் பெரியதே. அவர் அவ்வளவு நல்லவர், அவர் அவ்வளவு பரிசுத்தர், அவ்வளவு வல்லமை உடையவர். கர்த்தருடைய வேத வசனத்தை படிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கண்ணால் காண்பது. எந்த மனிதனாலும் எந்த மொழியிலும் வார்த்தையினால் சொல்லி புரிய வைத்து விட முடியாது. அவ்வளவு அற்புதமானது. கர்த்தருடைய வேத வசனங்களை தியானித்து பழகிவிட்டால், அதன் அருமையை ருசி பார்த்து விட்டால், கர்த்தருடைய அருமையை ருசித்து விட்டால், அதன் பின்பு நம்மால் அதை விட்டு விலகவே முடியாது. அது நமக்கு அவ்வளவு இன்பமாய் இருக்கும், சந்தோஷமாய் இருக்கும். நம் மனதை
ஒரு ஒளிமயமாய் மாற்றும். நாம் மிகப்பெரிய பிரகாசமான ஒரு ஒளிக்குள் வாசம் பண்ணுவது போல அந்த சந்தோஷம் மிகப்பெரியதா இருக்கும். நம் வாழ்க்கையில் வருகிற எல்லாவித சூழ்நிலைகளையும் நம்மால் சுலபமாக எதிர்கொள்ள முடியும். எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும் நாம் வேதத்தை நன்கு தியானித்து அறிந்து வைத்திருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சம்பவங்கள், பிரச்சனைகள், சந்திக்கிற பலவிதமான மனிதர்களை பார்க்கும்போது, நமக்கு எதுவுமே அதிசயமாக தோணாது. அவ்வளவுதானே, இது அங்கு நடந்தது போல என்று எல்லாவித சம்பவங்கள் வேத புத்தகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த காலத்திலும், அந்த காலத்திலும், எல்லா காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வர முடியுமோ, அத்தனை சூழ்நிலைகளும் வேத புத்தகத்தில் இருக்கிறது. இதை பலமுறை நாம் படித்து அறிந்து கொண்டால், நம் வாழ்க்கையில் அதே பாதையில் தான் நாம் செல்லுகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படிதான் நடக்கிறது. ஒரு மனிதனும் நம் வாழ்க்கையில் வருகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்கும்போது, இது அந்த செயல் என்று புரிந்து சுலபமாக, அதாவது ஒரு கணக்கை ஒரு ஃபார்முலா வைத்து போட்டு பழகிக் கொண்டால், அடுத்தடுத்த கணக்குகள் கொடுக்கும்போது அதே ஃபார்முலா, அதே மெத்தடை வைத்து நாம் போட்டுக்கொண்டே போவோம். ஒரு முறை ஒரு கணக்கை போட்டு பழகிவிட்டால், அதே மாடலில் வருகிற எல்லா கணக்குகளையும் நம்மால் 10 கணக்கை குடுத்தாலும் சுலபமாக சரசரவென்று போட்டு முடித்து விடுவோம். இப்படி நம்மால் செய்ய முடியும். அதே போலதான் கர்த்தருடைய வேத வசனங்களை நன்கு தியானித்து வேதாகமம் முழுவதையும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ச்சியாக 1 முறை, 2 முறை, 3 முறை என்று வருடத்திற்கு ஒரு முறையாக படித்து படித்து நாம் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டால் படித்துக்கொண்டே இருக்கலாம். நம் ஆயுள் முழுவதும் படித்துக் கொண்டே இருக்கலாம், கற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்படி நாம் செய்து கொண்டு இருக்கும்போது, நம் வாழ்க்கையில் வருகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு மிகவும் சுலபமாகிவிடும். தெரிந்த கணக்கை போடுவது போல. என்ன நடந்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. நம்மால் அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு ஜெயித்து வர முடியும். சோர்ந்து போக மாட்டோம். மன உளைச்சல் வராது. உடைப்படுதல் வராது. ஏனென்றால் நமக்கு தெரியும். இந்த இந்த சூழ்நிலையை என்னால் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். எது செய்ய வேண்டும், எது நீதியா இருக்கிறது, கர்த்தர் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறார். நான் என்ன காரியத்தை செய்தால் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருப்போம். அதனால் மிக சுலபமாக அந்தந்த சூழ்நிலைகளை நம்மால் ஏற்படுத்தி கொண்டு போக முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி நான் உங்களை எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது என்னை மறந்து அந்த ஆசீர்வாதங்களினால் மன மேட்டிமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்று எச்சரிக்கிறார். அப்படி நீங்கள் செய்தால் நான் உங்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும் வரை நாம் கர்த்தரை தேடுவோம். ஏழ்மையிலும், எளிமையிலும், வேதனையிலும், வியாதியிலும், துன்பத்திலும் சுலபமாக எல்லா மனிதர்களும் கர்த்தரை தேடுவார்கள். ஆனால் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களும் இருக்கும்போது கர்த்தரை மறந்து விடுவோம். நாம் சொல்லுவோம், என் திறமையினால், என் கை பலனால், என்னுடைய வல்லமையினால், என்னுடைய பராக்கிரமத்தினால், நான் இவ்வளவு பெரிய கடின உழைப்பினால் நான் இந்த அளவுக்கு அதிகமாக நான் சொத்துக்களை சம்பாதித்தேன், பணம் சம்பாதித்தேன். நான் கடின உழைப்பால் அதிகமாய் படித்தேன். அதனால் நிறைய மார்க் வாங்கினேன். நான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய கடின உழைப்பு தான் காரணம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என் கை பலனால், என் ஆசிரியர்களின் பலனால், என் பள்ளியின் பலனால் நான் அதிகமாய் படித்து மதிப்பெண் பெற்றேன் என்று பிள்ளைகள் சொல்வார்கள். பெரியோர்கள் என்னுடைய வல்லமையினால், கடின உழைப்பு, புத்திசாலித்தனமான வியாபாரம் போன்ற காரியங்களால் நான் பணம் சொத்து சம்பாதித்தேன் என்று சொல்லிக் கொள்வது. முதலில் கர்த்தரிடம் ஆசீர்வாதத்தை கேட்டோம் கஷ்டப்பட்ட காலங்களில். அப்பொழுது நம்மளுடைய திறமைகள் எல்லாம் எங்கே போயிற்று? ஆனால் நாம் அப்பொழுது நினைக்க மாட்டோம். நமக்கு ஆசீர்வாதம் வந்த பின்பு நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்வோம். இது மிகப்பெரிய கண்ணி நம் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு ஆரம்பமாகிவிடும். அதனால் இப்படி மனமேட்டிமை கொள்ளாதே. உன் ஆசீர்வாதங்கள் பெருகும் போது, நீ உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படும் போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணும் போது, கர்த்தரை ஸ்தோத்திரி என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி, நாம் ஒன்றுமில்லை நம்மை என்று நம்மை தாழ்த்தி, நம் ஜீவன் அவர் கையில் இருக்கிறது, எந்த நிமிடமும் நம் ஜீவனை அவரால் எடுக்க முடியும் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய திருப்பாதங்களுக்கு பணிந்து கொண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து, ஆண்டவரே நீரே சகலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர், நீரே எனக்கு சகலத்தையும் செய்திருக்கிறீர், உம்மால் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். கர்த்தரால் நான் ஆரோக்கியம் பெற்றேன். கர்த்தரால் நான் பண ஆசீர்வாதங்களை பெற்றேன். கர்த்தரால் நான் பிள்ளைகளை பெற்றேன். கர்த்தரால் நல்ல திருமண வாழ்க்கையை பெற்றேன். கர்த்தரால் என்னுடைய சகல ஐஸ்வர்யங்களையும் நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை புகழ வேண்டும். நம் எல்லா புகழையும் மகிமையும் கனத்தையும் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். அதுதான் நீதியாய் இருக்கிறது. கர்த்தர் நம் ஜீவனை நேற்றே எடுத்து போட்டிருந்தால், நாம் கஷ்டப்பட்ட நாட்களிலேயே நம் ஜீவனை எடுத்திருந்தால், இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய திறமைகள் எல்லாம் எங்கே போயிருக்கும்? அவர் நம்மை பலப்படுத்தாவிட்டால், நாம் உழைத்து நாம் பணம் சம்பாதிக்கிறோம் என்றால், நம் சரீரத்தில் பலனை கொடுத்து, நமக்கு ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அவர் காப்பாற்றியதால் தான் நம்மால் வேலை செய்ய முடிகிறது, சம்பாதிக்க முடிகிறது. நம் பலனை அவர் எடுத்திருந்தால், பரீட்சை நேரத்தில் நாம் வியாதியோடு படுத்திருந்தால் நம் திறன் எங்கே போயிருக்கும்? எவ்வளவு மார்க்கை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கும்? தோற்று போய் உட்கார்ந்திருக்க மாட்டோமா? அன்று நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது கர்த்தரே. படிக்கும் திறமையை கொடுத்தது, ஞானம் கொடுத்தது கர்த்தரே. உழைப்பதற்கு கர்த்தரே நமக்கு ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க உழைப்பதற்கு நமக்கு பலனை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தது கர்த்தரே என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். மன தெளிவுடையவர்களா இருக்க வேண்டும். மேட்டிமை பாவம் பாவம் பாவம். எல்லா பாவத்திற்கும் மேலான பாவம் மேட்டிமையும் சுயநலமும். அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்து எந்நாளும் காத்துக் கொள்வார். நாம் அப்படி மனமேட்டிமைக்கு இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் தாழ்மையாக இருந்தால் நம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நம் ஆசீர்வாதம் ஒருபோதும் குறைவுபடாது. அது நம்மிலேயே நிலைத்திருக்கும். மேட்டிமை கொண்டால் நம் ஆசீர்வாதம் நம்மை விட்டு போய்விடும். அதையும் புரிந்து கொள்வோம். உபாகமம் 9ஆம் அதிகாரம். உபாகமம் 9ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலே கேள், நீ கானானுக்குள் உள்ளே பிரவேசிக்கும் போது ஏனாக்கின் புத்திரர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் ராட்சச பிறவியாய் இருக்கிறார்கள். அவர்கள் மிக மிக உயரமானவர்களாக 8 அடி 10 அடி 20 அடி என்று மனிதர்களை காட்டிலும் சாதாரண சராசரி மனிதனுடைய உயரம் 6 அடி. அதற்கு மேற்பட்ட மிக உயரமான மனிதர்களாக அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அவர்களை பற்றின உலக வழக்கம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், ஏனாக்கின் புத்திரரை ஜெயிக்க கூடியவன் யார் என்று பழமொழி சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஏனாக்கின் புத்திரரை, அதாவது கானான் தேசத்திற்குள் அநேக ராட்சச பிறவிகள் நிறைய பேரை பிடித்து வைத்திருந்தார்கள். இராணுவத்திற்கு பலத்தை சேர்க்கும்படியாக ஏனாக்கின் புத்திரரை வைத்திருந்தார்கள். இதற்கு ஆதாரமாக தாவீதையாவின் காலத்தில் பெலிஸ்தர்களுக்குள் இருந்த கோலியாத் என்னும் மனிதனை குறித்து நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏனாக்கின் புத்திரரை ஜெயிக்கக்கூடியவன் யார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் போய் அவர்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அவர்களை துரத்தி விட வேண்டும். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் போய் அவர்களை துரத்துவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக நானே யுத்தம் செய்வேன். கர்த்தரின் வல்லமையை அவர்கள் அறிவார்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசி சொல்லுகிறார். இப்படியாக நீங்கள் யுத்தம் செய்து துரத்துவீர்கள். உங்களுக்காக நான் உங்களுக்கு முன்பாக போய் அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கானானுக்குள் சென்று நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அதில் நீங்கள் குடியிருந்து வாழ்ந்து சிரித்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அங்கே போய் எல்லா வெற்றியும் பெற்று கானானுக்குள் சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது, என் கை பலத்தினால் என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் கானானை சுதந்திரித்துக் கொண்டேன் என்று சொல்லாதிருப்பீர்களாக. என்னுடைய நீதியின் நிமித்தமும் என் இருதயத்தின் உத்தமத்தின் நிமித்தமும் நான் இதை சுதந்திரித்துக் கொண்டேன், கானானை சுதந்திரித்துக் கொண்டேன் என்று சொல்லாதிருப்பீர்களாக என்று சொன்னார். இஸ்ரவேலர்கள், என் இருதயம் உத்தமமாய் இருக்கிறது, நான் மிகவும் நல்லவன், அதனால் கர்த்தர் எனக்கு கானானை கொடுத்தார் என்று சொல்லாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நீதி நிமித்தமாக அல்ல, கானானியரின் அக்கிரமத்தின் நிமித்தமே நான்
அவர்களை, அதாவது அவர்களுடைய அக்கிரமம் மிக உயர்ந்ததாக, மிக அதிகமாக துன்மார்க்க ஜீவியம் அவர்கள் செய்ததினால், அவர்களுடைய பாவம் முழுமை அடைந்ததினால் நான் அவர்களை விரட்டும்படியாக உங்களை நான் அனுப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாம் ஐயா, ஈசாக்கு ஐயா, யாக்கோபு ஐயா இவர்கள் மூவருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அதை நிறைவேற்றும்படியாகவும் நான் உங்களை கானானுக்குள் பிரவேசிக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் தங்கள் பெற்றோர்களை பற்றியும் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது நடந்த சம்பவங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறார் மோசே ஐயா. தண்ணீர் இல்லை என்றும் மாமிச உணவு இல்லை என்றும் ஆரம்பத்திலேயே அவர்கள் புறப்பட்ட போது முறுமுறுத்தார்கள், கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அதன் பின்பாக ஓரேப் மலையில் நடந்த சம்பவங்களும் இப்படியாக இருந்தது, கர்த்தரை கோபமூட்டுகிற செயலாக இருந்தது. இதை மோசே ஐயா இந்த ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் உங்களை நீதிமான் என்று எண்ணாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் உங்கள் நீதியினால் கானானுக்குள் பிரவேசித்தீர்கள், இந்த வெற்றியை பெற்றீர்கள் என்று சொல்லாதிருங்கள் என்று மோசே ஐயா சொல்லிக் கொடுத்தார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள். அடுத்தது ஓரேப் மலையில் என்ன நடந்தது என்று மோசே ஐயா சொல்லுகிறார். முதலில் மோசே ஐயாவோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கர்த்தர் 10 கட்டளைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். தம்முடைய திருவாய் மலர்ந்து அவருடைய வார்த்தையினால் மனிதர்களோடு இஸ்ரவேல் உடன்படிக்கை செய்கிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக மோசே ஐயா 40 நாள் மலையில் ஏறி போய் அங்கே இருந்து ஓரேப் மலையில் இருந்து தேவ பர்வதம் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது ஓரேப் மலையில் ஏறி போய் அங்கே 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தார். அப்படி இருந்து கர்த்தரிடத்தில் பேசும்போது கர்த்தர் 10 கட்டளைகளை அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசி சொல்லிய அந்த 10 கட்டளைகளை தாமே 2 கற்பலகைகளில் அதை தம் விரல்களினால் எழுதி மோசே ஐயாவிடம் கொடுத்தார். மோசே ஐயாவிடம் கொடுத்த பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், நீ உடனே இறங்கி கீழே போ, அங்கே உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நீ உடனே புறப்பட்டு போ என்று கர்த்தர் மோசே ஐயாவுடன் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே ஐயா இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று நம்புகிறார். ஆனால் அப்படியால் இல்லை, நீ போ, உன் ஜனங்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், நீ உடனே புறப்பட்டு போ என்று மோசே ஐயாவை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார் மலையிலிருந்து. அப்பொழுது மோசே ஐயா கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது அங்கு இவர்கள் பொன்னால் செய்த கன்றுக்குட்டியை உருவாக்கி அதற்காக திருவிழா கொண்டாடி அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத மகா பாவத்தை அக்கிரமத்தை செய்தார்கள். கர்த்தர் இவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வந்திருக்க அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை தானே செய்து, நீதான் எங்களை காப்பாற்றுகிற தெய்வம், நீதான் என்னை எகிப்திலிருந்து எங்களை காப்பாற்றி கொண்டு வந்தாய் என்று சொல்லுகிறார்கள். இது மகா பாவமாய் இருந்தது. அதனால்தான் கர்த்தர் கோபம் கொண்டு அந்த ஜனங்களை கன்றுக்குட்டியா உங்களை அங்கிருந்து கொண்டு வந்தது, அதுவே உங்களை கொண்டு போய் சேர்க்கட்டும் என்று சொல்வது போல கர்த்தர் அந்த ஜனங்களை அழித்து போட்டார். ஆனால் அவர்கள் பிள்ளைகளை அவர்கள் கானானுக்குள் கொண்டு வந்தார். ஆனாலும் ஒரே நாளில் அழிக்காதபடிக்கு கர்த்தர் அவர்கள் மீது இரக்கம் வைத்தார். அவர்கள் ஆயுள் முடிந்து மரணம் அடையும் வரைக்கும் 40 வருஷம் சீனாய் மலையை சுற்றி வந்தார்கள். கானானுக்கு போகவில்லை, அவர்கள் பிரவேசிக்கவில்லை. அந்த கன்றுக்குட்டியை செய்தது மட்டும் அல்லாமல் அவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதாய் இருந்தது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள்.
கர்த்தர் சொல்லுகிறார், நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். நீ நல்லவன் அல்ல, எனக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் நீ வாழவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக இந்த சம்பவங்களை குறித்து மோசேயா சொன்னார். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் செய்த கன்றுக்குட்டியின் நிமித்தம், அந்த சிலை நிமித்தம் கர்த்தர் மகா கோபம் கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க நினைக்கிறார். அப்படி மோசேயாவிடம் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் அழித்து போடுகிறேன், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன்னை வைத்து உன் ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொன்னபோது மோசேயா மீண்டுமாக 40 நாட்கள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் மலையில் இருக்கிறார். உபவாசித்து ஜெபிக்கிறார், கர்த்தரிடம் வேண்டுகிறார். அப்பொழுது மோசேயாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்து பேசுகிறார். அப்பொழுது மோசேயாவின் ஜெபத்தினால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னதை கேட்டு மனவேதனையோடு மோசேயா அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். கர்த்தாவே, இந்த ஜனங்களை விட்டுவிடும், இவர்களை நீர் அழித்து போட்டால், இவர்கள் பாவம் செய்தார்கள், ஆனால் அதற்காக நீர் அழித்து போட்டால் மற்ற ஜனங்கள், மற்ற நாடுகளில் இருக்கிற புறஜாதியார் உம்மை குறித்து தவறாக பேசுவார்கள். கர்த்தர் அவர்களை நேசிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டார், தாமே அழைத்து கொண்டு போய் கடைசியில் இஸ்ரவேலுடைய தெய்வத்திற்கு வல்லமை இல்லை என்று உம்மை குறித்து தவறாக பேசுவார்கள். அதனால் நீர் கண்டிப்பாக இந்த ஜனங்களை அழிக்க கூடாது என்று மோசேயா கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். அது மட்டும் அல்லாமல் ஆபிரகாம் ஐயா, ஈசாக் ஐயா, யாக்கோபையா என்று இந்த 3 பேருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மோசேயா ஞாபகப்படுத்துகிறார். இப்படி நீர் வாக்கு பண்ணியிருக்க இந்த ஜனங்களை நீர் அழிக்க கூடாது சுவாமி என்று மன்றாடுகிறார். மோசேயா அவர் தம்முடைய சரீரத்தை ஒடுக்கி 80 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறார் இந்த ஜனங்களுக்காக. முதலில் 40 நாள், பின்பு 40 நாள் உடனுக்குடனே அப்படி உபவாசித்து தம் ஜனங்களுக்காக மன்றாடிய மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவர் கர்த்தரிடத்தில் கேட்ட அந்த விண்ணப்பத்தின்படி கர்த்தர் மனம் இறங்கி மோசேயாவுக்கு மனம் இறங்கி அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பெரியோர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த ஜனங்களை அழிக்காமல் பாவம் செய்தவர்களை மட்டும் அக்னியினால் பட்சித்து போட்டு கொஞ்ச ஜனங்களை அவர் மீதியாக வைத்தார். 40 வருடம் இங்கேயே சுற்றி கொண்டிருங்கள் என்று விட்டார். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, கன்றுக்குட்டியின் நிமித்தமாக. இப்படியாக நடந்து முடிந்தது. அதன் பின்பு மோசேயா மலையிலிருந்து இறங்கி வந்து கர்த்தரிடமிருந்து இந்த ஜனங்களை காப்பாற்றிய பின்பு இறங்கி வந்து அந்த பொன் கன்றுக்குட்டியை எடுத்து மாவு போல, அந்த தங்கத்தால் செய்த சிலை, கன்றுக்குட்டியின் சிலையை மாவு போல அரைத்து அதை தண்ணீரில் கலந்து அந்த ஜனங்களை குடிக்க வைத்தார். இப்படியாக கர்த்தருடைய கோபத்தை தீர்க்கும்படியாக மோசேயா இந்த காரியங்களை செய்தார். இப்படி செய்த போது கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார், ஆசீர்வதித்தார். இப்படி இங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் கானானுக்கு பிரவேசிக்க போகிறவர்களிடத்தில் இந்த காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தரின் வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக உங்கள் பெற்றோர்களைப் போல நீங்கள் இருக்காதிருங்கள் என்று மோசேயா உபதேசிக்கிறார். இதை நாம் படிக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? நம் வாயினால் கர்த்தரை துதித்து நம் இருதயத்தை எங்கேயோ கொண்டு போய் தொலைத்து விட்டு இருக்கிறோமா? பொல்லாத பாவத்திற்கும், அக்கிரமத்திற்கும், உலக இச்சைகளுக்கும் நம் இருதயத்தை அள்ளி கொடுத்து விட்டு நம்முடைய சரீரத்தால் மாத்திரம், நம் வாயினால் மாத்திரம் கர்த்தரை துதித்து கொண்டு வெளிப்படையாக பலர் தெரியும்படியாக பெருமை பாராட்டி கொண்டு பரிசுத்தவான் போல நம்மை காட்டிக்கொண்டு வாழ்கிறோமா? நாம் உண்மையாக நம் மனசாட்சிக்கு பயந்து நம் மனசாட்சிக்கு ஏற்றபடி நாம் இருக்கிறோமா? உண்மையாய் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இதைத்தான்.
வீண் பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரியங்களையும் பின்பற்றி கொண்டு இருப்பது அல்ல. நம் இருதயத்தால் கர்த்தரை நேசிக்கிறோமா? நாமும் கூட கர்த்தருடைய சடங்காச்சாரியங்களை பின்பற்றி கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு அந்த வேத வசனத்தை உணராமலும் கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்ளாமலும் உணர்வற்றவர்களாய் நாம் வாழ்ந்தால் இறந்த மனிதர்களுக்கு சமமாய் இருக்கிறோம். உயிரோடு இருந்தாலும் நாம் இறந்தவர்களைப் போல கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் நாம் இருப்போம். நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் எப்படி பிரவேசிக்க முடியும்? உயிரற்ற மனிதனை பயன்படுத்த யாரால் முடியாது. கண்டிப்பாக கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். நம் ஜீவனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். முழு மனதால் கர்த்தரை நேசிக்க வேண்டும். என்னில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளின் கட்டளைகளின் கை கொள்கிறவர்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் நாம் உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, முழு மனதோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாசித்து புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கானானுக்குள் பிரவேசிக்க போகிற அந்த சந்ததியை நோக்கி மோசே ஐயா சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரேப் மலையில் முதல் முறை கர்த்தரிடத்தில் கற்பலகைகளை பெற்று வந்த மோசே ஐயா கீழே இறங்கி வந்தபோது அங்கு இஸ்ரவேலர்கள் பாவம் செய்ததினால் அந்த கற்பலகைகளை உடைத்து போட்டார். அதன் பின்பாக மீண்டுமாக 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் மலையின் மேல் ஏறி கர்த்தருக்காக காத்திருந்தார் மோசே ஐயா. அங்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த பொழுது கர்த்தர் மோசே ஐயாவை நான் கொடுத்தது போன்ற 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லியிருந்தார். அந்த கற்பலகைகளை வைப்பதற்காக சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியையும் செய்து வைத்துவிட்டு கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு மலையின் மேல் ஏறிவா என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அதே போல மோசே ஐயா அங்கு சென்று காத்திருந்தார். 40 நாள் முடிந்த பின்பு கர்த்தர் மீண்டுமாக தம்முடைய விரல்களினால் அந்த கற்பலகைகளின் மேல் 10 கற்பனைகளையும் எழுதி மோசே ஐயாவிடம் கொடுத்தார். மோசே ஐயா அதை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்து அந்த சீத்திம் மர பெட்டியின் உள் இந்த கற்பலகைகளை வைத்தார். இப்படியாக அந்த உடன்படிக்கை கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் செய்யப்பட்டதுகளை மோசே ஐயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்தார். கர்த்தர் மனிதனிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? சர்வ சிருஷ்டிகளையும் படைத்தவர், வான மண்டலங்களையும் அதிலுள்ள கோள்களையும் எல்லாவித நட்சத்திரங்களையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவித பொருட்களையும் எல்லாவற்றையும் படைத்து மனிதனையும் படைத்த கர்த்தர் சர்வ சிருஷ்டிகர். அவர் சொல்லுகிறார் மனிதனிடம் எதை எதிர்பார்க்கிறார்? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு பயந்து. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தின்படி அவர் என்ன செய்கிறாரோ அந்த பாதையிலேயே நாம் செல்ல வேண்டும். அவருடைய பாதை நீதியின் பாதை. அதை போல நாமும் நீதியாய் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவரை நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவித்து அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதையே கர்த்தர் விரும்புகிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடந்து நாம் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அது எதற்கு என்றால் நமக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதற்கு என்றால் நமக்கு நன்மை உண்டாகும்படி. இந்த வார்த்தையை சற்று நாம் கவனிக்க வேண்டும். நாம் பொதுவாக கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது நமக்கு எக்காலமும் போதிக்கப்படுகிற போதனைதான். என்றாலும் அதன் ஆழத்தை
காலம் முழுவதும் கேட்டாலும் நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான காரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஏன் என்று என்றாவது நாம் யோசித்திருக்கிறோமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்று தெரியுமா? கீழ்ப்படிய வேண்டும் என்று போதிப்பார்கள், கேட்டுக்கொள்வோம். கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வோம். பின்பு நம் வழிகளில் நாம் நடந்து கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறோம். இதற்காக ஒரு உபதேசம் தேவையா? கீழ்ப்படிதல் என்றால் என்ன? அதை எதற்கு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கர்த்தருடைய வசனத்தின்படி அந்த வசனத்தை நாம் படிக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பின்பு அதன்படி நடக்க வேண்டும். இப்படி செய்வதே கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். நம் வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வார்த்தை என்னும் தண்டவாளத்தின் மேல் செல்ல வேண்டும். அதாவது நம் வாழ்க்கை ஒரு ட்ரெயினை போல, கர்த்தருடைய வார்த்தைகள் என்பது தண்டவாளம் போல. அந்த தண்டவாளத்தின் மேலே சரியாக அந்த அச்சு பிறழாமல் நம்முடைய ட்ரெயின் போக வேண்டும். அப்படி நாம் போகும்போது என்ன நடக்கும் என்றால், அது கொஞ்சமும் பிசகாமல் சரியாக தன் நிலையை போய் சேர வேண்டிய இடத்தை சரியாக சென்று சேரும். பரலோக ராஜ்யம் என்னும் இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதே போல அந்த தண்டவாளம் போகும்போது ட்ரெயின் அதிகமாக வேகமாக போகிறது மற்ற வாகனங்களை விட. அதற்கு காரணம் என்ன? அதிகமான ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறது, அதிக தூரம் பயணிக்கிறது, வேகமாக போகிறது. ட்ரெயின் மட்டும்தான் இந்த அளவுக்கு செய்ய முடிகிறது. அதற்கு காரணம் என்ன என்றால் தண்டவாளம் தான். அந்த தண்டவாளத்தின் அச்சின் மேலேயே அந்த சக்கரங்கள் சுழலுவதால் சுலபமாக அவ்வளவு பாரத்தையும் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு அதால் வேகமாகவும் செல்ல முடிகிறது, பலமாகவும் அதிக பலத்தை சுமந்து கொண்டு பலமானதாகவும் செல்ல முடிகிறது, போய் சேர வேண்டிய இடத்தை சரியாக சென்றடைய முடிகிறது. இதே போல நம் வாழ்க்கையும் இருக்கு. இப்படியாக நம் வாழ்க்கையும் இந்த காலத்தில் வாழும் போதும் நாம் சமாதானமாக வாழ வேண்டும், எல்லா காரியத்திலேயும் வெற்றி பெற வேண்டும், நீதி தவறாமல் இருக்க வேண்டும், ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, ஆரோக்கிய குறைவு இருக்கக்கூடாது, பற்றாக்குறை இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் சண்டைகள் போன்ற காரியங்கள் இருக்கக்கூடாது, சமாதானமாக வாழ வேண்டும். அதற்கு கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் நித்திய ஜீவனுக்குள் போய் சேர வேண்டும். அதற்காகவும் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையையும் நாம் வெற்றி பெற்று நித்திய ஜீவனிலும் சென்று சேரத்தக்கதாக நரகத்தை வென்று நித்திய ஜீவனுக்கு பரலோகத்திற்கு போவதற்கும் நமக்கு இருக்கிற ஒரு சாவி என்னவென்றால் கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எப்பொழுது வரும்? கர்த்தரை விசுவாசிக்கும் போது வரும். அதாவது விசுவாசம் என்பது நாம் சாப்பிடும் தட்டு போன்றது, ஒரு பிளேட் போன்றது. அதன் மேல் வைத்திருக்கிற பழங்கள் போன்றது கீழ்ப்படிதல் என்பது. கீழ்ப்படிதல், நீதி, இவைகள் ஒழுக்கம், இவைகள் எல்லாம் பழங்கள் போன்றது. விசுவாசம் என்னும் தட்டின் மேல் இந்த பழங்களை சுமந்து நாம் அதை உட்கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது அடிப்படை நம் இருதயத்தில். ஏனென்றால் வசனத்தை விசுவாசித்தால் தான் கீழ்ப்படிய முடியும். கர்த்தரை விசுவாசித்தால் தான் வசனத்தை படிப்போம், வசனத்தை படித்து விசுவாசித்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும், கீழ்ப்படியவும் முடியும். விசுவாசம் என்பது அடிப்படையான ஒரு காரியம். அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், கீழ்ப்படிந்து நடங்கள் என்று. கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் போது, அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்கும் போது நாம் இவ்வுலக வாழ்க்கையிலேயும் சமாதானமாக வாழலாம், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? எதற்காக நாம் வேதம் வாசிக்க வேண்டும்? தினமும் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? அதாவது ஆதியிலே ஆதாம் ஏவாள் இருவரும் நம் முன்னோர்கள், அவர்கள் இருவரும் பாவம் செய்தார்கள். பூமியின் மேல் நமக்கு கர்த்தர் தம்முடைய எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருந்தார். இந்த பூமி முழுவதும் நம்முடைய அரசாட்சியில் இருந்தது.
அவர்கள் பாவம் செய்ததின் நிமித்தம் இந்த பூமியின் அரசாட்சி சாத்தானின் கைக்கு போய்விட்டது. அவன் பொல்லாத ஆவிகள் தினந்தோறும் நம்மை ஒவ்வொரு மனிதனையும் தாக்கி கொண்டுதான் இருக்கிறது. எல்லா மனிதர்களையும் ஒருவரை கூட விட்டு வைக்காது. ஜெபித்து நம்மை காத்து கொள்கிற நாம் மட்டும்தான் ஜெபிக்கிற மக்களை விட்டு சற்று விலகி இருப்பான். ஆனால் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் விட்டு விடுவான் என்று சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களையும் அவன் சோதிப்பான். அப்படி இருக்க அவன் சற்று விலகி இருப்பான். அவனை நம்மை நெருங்கி நம்மை தொந்தரவு செய்ய முடியாதபடி கர்த்தருடைய தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள். மற்றபடி எல்லா மனிதர்களையும் அவன் துன்புறுத்துவான், பாவம் செய்ய தூண்டுவான், நம்மை கெடுக்க அவன் எக்காலத்திலும் வகை தேடி திரிந்து கொண்டுதான் இருப்பான். இதற்கு யோபு 1ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படி இருக்க நாம் தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபிக்கவில்லை என்றால் அவன் தினந்தோறும் நம்மை தாக்கி கொண்டே இருப்பான். நாம் ஒரு நாள் ஜெபிக்கவில்லை என்றாலும் அந்த இடத்தில் நம் இருதயத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இச்சை ஆசையை பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு பெரிய பாவத்தை செய்ய வைப்பான். அவனுடைய தாக்குதலுக்கு நாம் தப்பிப்பதற்காக, அதாவது தினந்தோறும் குளிர்கிறது என்று தினந்தோறும் போர்வையை எடுத்து போர்த்தி கொள்கிறோம் அல்லவா, அதே போல தினந்தோறும் மாலையானால் குளிரும், பனியில் பனி பெய்யும் போது குளிரும். அதனால் தினந்தோறும் இரவில் போர்த்தி கொண்டு நாம் தூங்குவது வழக்கம். அது போலதான் தினந்தோறும் அவனுடைய தாக்குதலுக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள, மற்றவர்களையும் பாதுகாத்து கொள்ள நாம் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் அவசியம். வேத வாசிப்பு என்பது கர்த்தரிடத்தில் இருந்து நாம் பரிசுத்த ஆவியை நமக்குள் பெற்றுக் கொள்கிறோம். வேதம் வாசிக்கும் போது நாமும் பரலோகமும் இணைகிறோம். நம் சிந்தனைகள், நம் நினைவுகள் பரலோகத்திற்கு செல்லுகின்றன, நம் ஆத்துமா. அப்பொழுது நாம் ஒன்றாகி தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஜெபிக்கும் போது நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறோம். வேதம் வாசிக்கும் போது நம் இருதயத்தில் இருக்கிற தீய குணங்கள், தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய ஆவியில் இருக்கிற, நம் ஆத்மாவில் இருக்கிற கரை திரைகளையும் கர்த்தர் சுத்தமாக்க அந்த நேரம் பயன்படுகிறது. ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறது. அதாவது இன்டர்நெட்டில் நாம் செல்போனில் யூஸ் பண்ணும் போது நெட் கனெக்ஷன் இருக்கும் போதுதான் நம்மால் வேலை செய்ய முடியும். அது போலதான் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் பரலோகத்தோடு நெட் இணைக்கப்படுவது போல. இணைக்கப்பட்டிருக்கும் போதே கர்த்தர் பயன்படுத்த முடியும். இணைப்பு துண்டிக்கப்பட்டால் செல்போனை பயன்படுத்த முடியாது. அது போல நாம் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் கர்த்தரோடு கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருப்பது போல. அவர் நம்மை பயன்படுத்துவார், நம்மை சரிப்படுத்துவார். அந்த நேரத்தில் நம் இருதயத்தில் இருக்கிற தீய குணங்களை எல்லாம் சுத்திகரிப்பார். நமக்கு நல்ல குணங்களை, நல்ல புத்தியை, நல்ல காரியங்களை, ஞானத்தின் காரியங்களை போதிப்பார். கர்த்தருக்கேற்ற விஷயங்களில் நாம் வளர்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பரிசுத்தமாக்குவதற்கு கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. நம்மை சுத்திகரிக்க நாம் ஒப்பு கொடுத்தால்தான் அவர் நமக்கு சுத்திகரிப்பார். கட்டாயப்படுத்தி அவராக வந்து செய்ய மாட்டார். கர்த்தர் வந்து நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் வந்தாயானால் உன்னை நான் சுத்திகரிப்பேன். அது உன் விருப்பம். வந்து வேண்டுமானால் பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து, சாமி தினந்தோறும் நான் வருகிறேன், என்னை சுத்திகரித்து விடும். பொல்லாத நரகம் எனக்கு வேண்டாம், நான் அங்கு போக விரும்பவில்லை. தினந்தோறும் உம்முடைய பாதத்தில் வந்து நான் காத்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், என்னை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்நாள் முடிவதற்குள் என்னை சுத்திகரித்து விடும், நான் உம்முடைய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும் என்று அவரிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும். அப்படி செய்தால் எதற்காக? கர்த்தரை காப்பாற்றுவதற்காக அல்ல. நாம் ஜெபிக்காமல் இருந்தால் கர்த்தர் காப்பாற்றப்பட மாட்டாரா? அவரை யார் காப்பாற்ற வேண்டும்? தேவையில்லை. நம்மை காப்பாற்றிக் கொள்ளதான் நாம் ஜெபிக்கிறோம். எரி நரகத்திற்கு தப்பிக் கொள்வதற்கு நாம் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். அதற்காக தான் கர்த்தர் நமக்கு கட்டளைகளையும் வேத புத்தகத்தையும் கொடுத்திருக்கிறார். இதோ உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்று. வேத புத்தகத்தை பயன்படுத்தி ஜெப நேரத்தை நாம் ஏற்படுத்தி
நம் ஜீவனை, நம் ஆத்துமாவை எரி நரகத்துக்கு காப்பாற்றிக் கொள்வதும், என் விருப்பப்படி நான் வாழ்வேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று முடிவெடுப்பதும் நம்முடைய கையில் இருக்கிறது. நமக்கு முழு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம் விருப்பப்படி நாம் வாழலாம். அதனால் புரிந்து கொண்டு நடப்போம். நன்மையானதை தேடுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.